மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது 12ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் இந்த வாரத்திலிருந்து ராசிக்கே வந்துடுறார். ராசியில் 2 சுபர்கள் உட்கார போகிறாங்க. இது ஒரு பெரிய அமைப்பு. ராசிநாதன் 2ஆம் இடத்துல நண்பரோடு இருக்கார். சூரியன் புதன் 2ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறாங்க. எல்லா கிரகமும் படிப்படியாக சாதகமான ஒரு அமைப்பில் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான சோதனைகள்லாம் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இல்லைன்னு சொல்லுவேன். நீங்களும் மனசை தொட்டு ஆமாங்க பழைய மாதிரி இல்லை பிரச்சனை, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது என்கின்ற மாதிரியாகத்தான் கொஞ்சம் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். ஆயினும் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட படிப்படியாக கண்டிப்பாக அப்படியே வெளியே வரக்கூடிய சூழல்கள், அதற்கான நகர்தலில் தான் கிரக இயக்கங்கள் இருக்கு. உண்மையிலே ராசி பலன் என்பது ஒரு பொதுவான ஒன்று தான். உங்களுடைய கோச்சார அமைப்புகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகள் நடக்கக்கூடியவர்களுக்கு இப்போ யோக பலன்கள் அதிகமாகவே இருக்கும். ஆயினும் கடந்த அஷ்டமச்சனி காலத்தில் அனுபவித்த அந்த இயல்பான கஷ்டங்கள் இனிமே கண்டிப்பாக வராது. கொஞ்சம் மனோதிடம் இருக்கும். எதையும் தைரியமாக இது பண்ணுவீங்க. நட்புகள் உதவும். உறவுகள் இது வரைக்கும் பாராமுகமாக திரும்பிக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு நம்மளை சொந்தக்காரன்னு சொல்கிறதுக்கு கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இவர் எங்கள் சொந்தக்காரருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியும் ஒரு நல்ல தைரியமும் பலமும் உடல் ஆரோக்கியம் மனத்தெளிவு பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த கசப்பு எல்லாம் விலக போதுங்க. காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். நண்பர்களால் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யலாம் என்கின்ற மாதிரியான சில சூழ்நிலைகள் உண்டு. கடந்த 2 மாசமாகவே இருந்து வந்த விரய செலவுகள் இப்போது கண்டிப்பாக நீங்குதுங்க. தேவையில்லாமல் இந்த செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு ஒரு 20 நாளாக சுக்கிரன் வேற அந்த இடத்துல போய் உட்காந்தவங்களை அப்படியே படாத பாடுபடுத்திட்டார். கையில் வர்றது 10 ரூபா, செலவு பண்ணுறது 50 ரூபா என்கின்ற மாதிரியான நிலைமைகள்லாம் விலகி அத்தனையும் உங்களுடைய கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம்